ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மூலமா நம்ம ஹிஸ்டரியில ஒரு முக்கியமான பார்ட்ட பத்தி படிக்க போறோம். சோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூருடைய 165வது பிறந்த நாள். சோ பொய்ஷே பொய்சாக் அப்படின்ற நாள்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்க. பொய்ஷேக் அப்படின்றது நமக்கு சித்திரை மாதம் பெங்கால்ல வந்து முதல் மாதமாட்டு பொய்ஷேக் சொல்றாங்க. சோ அதுல 25வது தேதி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பிறந்த நாள கொண்டாடுறாங்க. ஆக்சுவலா உண்மையிலே அவருடைய பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, மே 7 ஆனா வந்து மே 9ல அந்த செலிப்ரேஷன் வந்து பண்றாங்க. ஓகேங்களா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போ நம்ம ரவீந்திரநாத் தாகூர பத்தி டீடைலா பார்க்கலாம். தாகூர் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட அறிஞர், கவிஞர், எழுத்தாளர், தத்துவஞானி, இசையமைப்பாளர் மற்றும் சிறந்த கல்வியாளர் அப்படிதானே. சோ பன்முக திறமைகள் கொண்டவர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்கு வைத்தவர். இவருடைய பிறப்பு மே 7 1861 வங்க நாட்காட்டின்படி பொய்ஷேகே 25 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது பொய்ஷேக் அப்படின்றது அந்த சித்திரை அந்த முதல் மாதம் சொல்றாங்க. வேற என்ன பெயர்லாம் அப்படி பாத்தீங்கன்னா வங்காளத்தின் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குருதேவ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் தான் நிறைய இடத்துல குறிப்பிடுவாங்க. சோ அதே மாதிரி 1913ல இவரது கவிதை தொகுப்பான கீதாஞ்சலிக்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றாரு. சோ நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசியர். ஓகேங்களா? ஆசிய கண்டத்தை சேர்ந்த முதல் நபர் வந்து இவர்தான். எப்போ 1913 எதுக்காக கீதாஞ்சலி. இது ஆல்ரெடி क्वेश्चनல கூட கேட்டிருக்காங்க. சோ 1901ல சாந்தி நிகேதன் அப்படின்ற பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. 1921ல அது வந்து விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாகவும் மாறுது. இப்படி கல்வி பணியிலே அவர் வந்து ஈடுபடுறாரு. இந்திய சுதந்திர போராட்டத்துல முக்கியமான பங்களிப்பு, அதாவது அரசியல் கிளர்ச்சிகளை விட சமூக மற்றும் தார்மீக வலிமையே முக்கியம் அப்படின்ற கருத்தை முன் வச்சாரு. அப்படி ஒரு ஆத்ம சக்தியா இவர் வந்து திகழ்ந்தாரு. சோ 2 நாடுகளுக்கான தேசிய கீதங்கள் இவர் எழுதுனதுதான் இப்போ வரை இருக்குது. ஒன்னு இந்தியாவுக்கு ஜனகணமன, இன்னொன்னு பங்களாதேஷுக்கு அமர் சோடர் பங்களா அப்படின்றது. இதுவும் நமக்கு ஆல்ரெடி क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி முக்கியமான ஒரு நிகழ்வு பாருங்க. ஆங்கிலேயர்கள் இவருக்கு வந்து நைட்வுட் பட்டம் கொடுத்திருப்பாங்க. அது 1919ல நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில பாத்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த நைட்வுட் பட்டத்தை திறந்திருப்பாரு. இதே மாதிரி காந்தியும் ஒரு பட்டத்தை வந்து திறந்திருப்பாரு. இந்த டைம்ல அந்த படத்துடைய பேர் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராமப்புற மறுசீரமைப்பு, அதாவது 1922ல ஸ்ரீ நிகேதன் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவினாரு. எதுக்காகனா கிராமப்புறங்களை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீ நிகேதன் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுறாரு. அதே மாதிரி இலக்கிய மற்றும் கலை முக்கிய படைப்புகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாவல்கள் பாருங்க. கோரா முக்கியமான நாவல், கரே பைரே த ஹோம் அண்ட் த வேர்ல்ட் சொல்லுவாங்க. கரே பைரே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுவும் வந்து முக்கியமான நாவல்கள். நாடகங்கள் பாத்தீங்கன்னா பிசர்ஜன், அப்புறம் முக்ததாரா, இதெல்லாம் முக்கியமான நாடக படைப்புகள். அதே மாதிரி பாருங்க தாகூர் உருவாக்கிய ஒரு தனித்துவமான இசை வகை இருக்குது. அது வந்து ரவீந்திர சங்கீதம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தனது 60 வயதிற்கு மேல் ஓவியம் வரைய தொடங்கி ஆயிரக்கணக்கான படைப்புகளை உருவாக்குறாரு. இப்படி ஓவியத்திலையும் சிறந்தவரா விளங்குறாரு. ஷார்ட்டா சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் பார்த்திருக்கோம். பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க.